ஹலோ, ஐ எம் முத்துராமன். நம்மளுடைய இந்தியாவோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர் 92 வயதில் உடல்நல குறைவால் காலமாயிட்டாப்புல. அவரோட லைஃப் சரி, அவர் எப்படி அரசுக்குள்ளே வந்தாப்புலன்னு சொல்லிட்டு முழுக்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மறந்துடாமல் உங்களுக்கெல்லாம் மன்மோகன் சிங் அவர் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் தட்டி விட்டு கமெண்டில் அவர் உங்களுக்கு எதனால் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு பின் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ எண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர் 92 வயதில் உடல்நிலை குறைவால் காரணமாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் வியாழக்கிழமை அன்று இரவு 8:06 மணி அளவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து தான் நைட்டு 9:51 மணிக்கு உயிரிழந்ததாக அந்த மருத்துவமனை ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மன்மோகன் சிங் மறைந்த செய்தி அறிந்தவுடன் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மற்றும் அவங்களோட மகள் பிரியங்கா காந்தி 2 பேருமே உடனடியாக மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. இதில் நம்ம மன்மோகன் சிங்கோட வாழ்க்கை பயணம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டின் பொருளாதார சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக அறியப்படும் மன்மோகன் சிங் ஒருங்கிணைத்த பஞ்சாப் மாநிலத்தில் கடந்த 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி அன்று பிறந்திருக்காப்புல. 1947ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவின் அமிர்தசரஸ் நகருடன் இடம் பேர் உள்ளனர். அதனை தொடர்ந்து தான் 1948ஆம் ஆண்டில் தான் பஞ்சாப்ல பல்கலைத்தில் உயர்நிலை கல்வி நிறைவு செய்த அவர் 1957ஆம் ஆண்டில் தான் இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலைத்தில் பொருளாதாரத்தில் ஒரு முதுகலை ஆர்னஸ் படிப்பை முடித்து உள்ளனர். அதனைத் தொடர்ந்து தான் 1962ஆம் ஆண்டில் தான் ஆக்ஸ்போர்டு பல்கலைத்தின் நப்பிலிட்டு கல்லூரியில் பொருளாதாரத்தில் டாக்டர் பட்டம் பெற்று உள்ளனர். இதனைத் தொடர்ந்து தாங்க இந்தியாவின் ஒரு ஏற்றுமதி போக்கு மற்றும் தன்னிக்கை வாரியான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிலரண்டன் பிரஸ் மற்றும் ஆக்ஸ்போர்டு 1964ஆம் ஆண்டு என்ற அவருடைய புத்தகம் இன்னு வரைய இந்தியாவில் உள்நோக்கு அடிப்படையிலான ஒரு வர்த்தக கொள்கையை குறித்து அலசுகிறது. மன்மோகன் சிங்கின் சிறந்த ஒரு கல்வி அறிவு அவர் பஞ்சாபில் பல்கலையம் மற்றும் பெருமை மிக்க தில்லி பொருளாதார பள்ளியில் ஒரு பேராசிரியராக இருக்க உதவி உள்ளது. இந்த காலத்தில் தான் அவர் UNCDAD செயலகத்தில் ஒரு குறுகிய காலம் வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. இதனால தான் 1987ஆம் ஆண்டு மற்றும் 1990ஆம் ஆண்டில் தான் ஜெனிவாவில் உள்ள சவுத் கமிஷனர் பொது ஒரு செயலராக நியமிக்கப்பட்டு உள்ளது. இதில் தாங்க இந்த இந்திய அரசியலில் இணைந்த மன்மோகன் சிங் அவர் எப்படி ஃபஸ்ட்டு அரசுக்குள்ளே வந்தாப்புல. 1971ஆம் ஆண்டில் தான் இந்திய அரசியல் இணைந்து உள்ளனர். மன்மோகன் சிங் வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டு உள்ளனர். அதனைத் தொடர்ந்து தான் 1972ஆம் ஆண்டில் தான் மத்திய நிதி அமைச்சரின் ஒரு தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். மத்திய அரசில் ஒரு மத்திய நிதி அமைச்சரின் ஒரு செயலாளர் 1982ஆம் ஆண்டிலிருந்து 85 வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒரு ஆளுநராக பதவி வகித்த போது வங்கித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை அவர் மேற்கொண்டு வந்தனர். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தில் ஒரு புதிய அச்சிரியத்தை அவர் அறிமுகப்படுத்துவதோடு நகர்ப்புற வங்கிகள் துறைகளும் அவர் உருவாக்கி உள்ளனர். 1985ஆம் ஆண்டில் தான் இந்திய பொருளாதார கூட்டமைப்பின் தலைவராகவும் 1985 இருந்து 87 வரை இந்திய திட்டமிட்டு குழுவின் ஒரு துணை தலைவராகவும் 1987ஆம் ஆண்டிலிருந்து 1990ஆம் ஆண்டு வரை ஜெனிவாவில் உள்ள தெற்கு ஆணையத்தின் ஒரு செயலராகவும் பின்னர் தான் பிரதமர் ஒரு ஆலோசகர் 1991ஆம் ஆண்டில் தான் பல்கலைய மானிய குழுவின் தலைவர் என்று பல்வேறு முக்கிய ஒரு பதவிகளை அவர்களும் கொடுத்திருக்காங்க. முக்கியமாக இந்த மாநிலங்களவை மற்றும் நிதியமைச்சர் மற்றும் பிரதமர் இதனை தொடர்ந்து அவர் எப்படி ஆயிருக்காருன்னா 1991ஆம் ஆண்டு மற்றும் 2019 வரை அசாமில் இருந்தும் 2019ஆம் ஆண்டிலிருந்து 2024 வரை ராஜஸ்தானில் இருந்து மாநிலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளனர். ஆனால் ஒரு முறை கூட மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை. 1991ஆம் ஆண்டிலிருந்து 1996 வரை BV நரசிம்ம ராவ் அமைச்சரவையில் ஒரு மத்திய நிதியமைச்சராகவும் 1998ஆம் ஆண்டிலிருந்து 2004 வரையில் வாஜ்பாய் ஆட்சியின் போது மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவராகவும்
2004ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி அளித்துள்ளது. மே மாதம் 22ஆம் தேதி அன்று பிரதமராக பொறுப்பேற்று உள்ளனர் மன்மோகன் சிங். அதுக்கடுத்து தான் 2009ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி இரண்டாவது முறையாக பிரதமர் பதவியை பொறுப்பேற்று உள்ளனர். 2014ஆம் ஆண்டு வரை நாட்டின் ஒரு 14வது பிரதமராக தனது பதவியை நிறைவு செய்து உள்ளனர். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதியில் மாநிலங்களவையில் உறுப்பினர் ஒரு பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்த ஒரு நிகழாண்டு ஏப்ரல் முதல் அரசியல் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. இந்தியாவில் ஒரு 14வது பிரதமராக மன்மோகன் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளனர். ஒரு சிறந்த சிந்தனையாளர் மற்றும் அறிஞராக கருதப்படுகிறார். பணிகளில் மிகவும் ஒரு சீர்திருத்தையும் தன்னுடைய கல்வி அறிவை பயன்படுத்துவதாகவும் விலக்கி உள்ளனர். அதோ சமயம்தான் அவரே எளிமையாக இப்போங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் போனார், அவர் பின்னாடி பாடி கார்டுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் 100க்கு மேற்பட்டவரும் சரி அதுக்கு பாதுகாப்பு எல்லாம் போவாங்க. ஆனால் நம்ம மன்மோகன் சிங் எப்படின்னா அதோ நேரம்தான் அவரை எளிமையாக அணுக முடிந்ததுடன் அவரது நடந்து கொள்ளும் முறை எளிதாக இருக்கிறது. நம்ம நாட்டோட இந்தியாவின் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு திருப்புனை ஒரு நாள் எப்போ வந்துச்சு, அந்த நாள் எங்க யாருனாலும் எப்போ மறக்க முடியாது. இந்தியாவின் ஒரு பொருளாதார வரலாற்றில் மிக முக்கியமான திருப்புனை 1991ஆம் ஆண்டிலிருந்து 96 வரை மன்மோகன் சிங் ஒரு மத்திய நிதி அமைச்சராக இருந்ததுதான். அப்போது அவர் மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்த கொள்கை மற்றும் இன்று உலக அளவில் அங்கீகாரம் பெற்று உள்ளனர். மன்மோகன் சிங் என்ற ஒரு தனிநபர் செய்த சாதனைகள் இன்னைக்கு கூட யாருனாலையும் எப்போ மறக்க முடியாது, யாருனாலும் எப்போ அந்த சாதனை பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு போகலாம். இவருடைய முதல் ஒரு பிரதமர் பதவி காலத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊடக வேலைவாய்ப்பு திட்டம், அந்த திட்டம் எப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா 100 நாள் வேலை திட்டம், தகவல் அறியும் ஒரு உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவதாக பிரதமர் பதவி காலத்தில் மானிய விலையில் உணவு தானியங்கள் வழங்கும் நோக்கில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தாங்க நம்ம மன்மோகன் சிங் அவர் என்னென்ன திட்டங்கள் எப்படின்னா செயல்படுத்தி ஒரு சாதனையில வச்சிருக்காருன்னா அதை முத்தான திட்டம் சொல்லிட்டு போகலாம். தேசிய ஊடக வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் 2005 கொண்டு வரப்பட்ட மகளிருக்கு எதிரான ஒரு வன்செயல் தடுப்பு சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம், வன உரிமைகள் அங்கீகரிக்கும் சட்டம், அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம், சிறப்பு பொருளாதார மன்றங்கள் சட்டம், 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் 8 புதிய IITகள் சட்டங்கள், 7 IMM சட்டங்கள், 30 மத்திய பல்கலைக்கழகத்தை கொண்டு வர திட்டம். 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி தான் சந்திரயான் 1 விண்வெளி செலுத்தப்பட்டு உள்ளது. ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு அணுசக்தியை பயன்படுத்த அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மற்றும் கிராமப்புற ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் விதமாக 100 நாள் வேலை திட்டத்தை மகாத்மா காந்தி தேசிய ஊடக வேலை உறுதியளிப்பு சட்டம் கொண்டு உள்ளது. லண்டன் புனித ஜான் கல்லூரி மற்றும் மன்மோகன் சிங் பெயரில் PhD படிப்புக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது போன்றவை. மேலும் இந்தியாவின் ஒரு அதிகபட்ச பொருளாதார வளர்ச்சியாக 2006ஆம் ஆண்டிலிருந்து 2007ஆம் ஆண்டில் நாட்டின் ஒரு மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP 10.08% எட்டி உள்ளது குறிப்பிடத்தக்க உள்ளது. முக்கியமாக நம்மளுடைய மன்மோகன் சிங் அவர் எதனால அரசுக்குள்ள வந்திருக்காப்புல 2005ஆம் ஆண்டில் தான் செய்தியாளர் மார்க் டூலிங் அரசியலுக்கு வந்தது குறித்து மன்மோகன் சிங் தெரிவித்து உள்ளனர். அப்போது கடந்த 1991ஆம் ஆண்டில் தான் ஜூன் மாதம் நரசிம்ம ராவ் பிரதமராக பதவியேற்ற போது என்னை நிதியமைச்சராக தேர்வு செஞ்சு உள்ளனர். இது குறித்து தகவலை எனக்கு தெரிவிப்பதாக முதன்மை ஒரு செயலாளராக அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதனை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பின்னர் தான் மறுநாள் காலை பிரதமர் நரசிம்ம ராவ் என்னை தொலைபேசி மூலம் போன்ல எல்லாம் பண்ணியிருக்காரு அந்த பிரதமர். அப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று முதன்மை ஒரு செயலாளர் எதுவும் கூறவில்லை என்று மன்மோகன் சிங்கை நோக்கி கேள்விகள் எழுப்பி உள்ளனர். அதற்கு அவர் கூறி உள்ளனர். ஆனால் நான் அவரை நம்பவில்லை என்று கூறி உள்ளனர். பின்னர் தான் ஒரு நல்ல ட்ரெஸ் நல்ல உடையை அணிந்து உடனே குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர சிம்மா அவர் சொல்லியிருக்காரு. இதன் பிறகுதான் UGG அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு சென்று ஒரு புதிய ட்ரெஸ் அணிந்து பதவியேற்பு விழாவில் மற்ற ஒரு அமைச்சர்களுடன்
நிதி அமைச்சராக மன்மோகன் சிங் வந்து பொறுப்பேற்று வந்து கொண்டு உள்ளனர். இப்படி தான் நான் வந்து அரசியலுக்கு வந்தேன் என மன்மோகன் சிங் வந்து செய்தியாளர் சொல்லியிருக்காது. இதையே வந்து அவரது மகள் தமன் சிங்கு பின்னணியில் வந்து ஒரு எழுதிய புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர். பதிவை ஒரு பிரம்மாண்டம் செய்ய அணிவகுத்து நிற்கும் புதிய ஒரு அணியில் அவரை பார்த்து அனைவரும் வந்து ஒரு ஷாக்கிங் வந்து ஆயிட்டாங்க. நிதியமைச்சர் பொறுப்பை ஏற்க சில மணி நேரங்கள் மட்டுமே தனக்கு ஒரு யோசிக்க நேரம் இருந்ததாகவும் இந்த பொறுப்பை வந்து ஏற்க தனது குடும்பத்தினர்கள் வந்து விருப்பம் இல்லை என்பதையும் அவர் வந்து வெளிப்படுத்திக்காப்புல முக்கியமாக வந்து எடுத்து கேட்டால் இந்த வரலாறு என்பது கருணையோடு இருக்கும். அதில் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா 2017ஆம் ஆண்டில் தான் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதற்கான முன் செய்தியாளரிடம் வந்து பேசிய மன்மோகன் சிங் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா 2017ஆம் ஆண்டு நான் வந்து ஒரு பலவீனமாக வந்து பிரதமராக வந்து இருந்தேன் என்று நான் வந்து நம்பவில்லை. எதிர்கட்சியினர்கள் வந்து ஒரு சமநல ஊடகங்களை வந்து காட்டினாலும் வரலாறு என் மீது வந்து கருணையோடு இருக்கும் என்று நம்புகிறாங்க. நேர்மையாக இருந்தேன் என்பது நான் வந்து நம்புகிறேன். சூழ்நிலைக்கு வந்து ஏற்ப என்னால் வந்து முடிந்ததை எப்படின்னா செய்து உள்ளேன். நான் முடிந்ததை வந்து என்ன செய்தேன் என்ன வந்து செய்யவில்லை என்று வரலாறு வந்து கண்டிப்பாக வந்து தீர்மானிக்கும். அடுத்த ஒரு பிரதமர் ஐக்கிய முன்னணி கூட்டணியில் இருந்து வருவார் என்பதில் எனக்கு வந்து ஒரு முழு ஒரு நம்பிக்கை வந்து உள்ளது. எனது பிரதமர் பதவி காலத்தில் பதவி வந்து விளங்குமாறு என்னை வந்து யாருமே எப்படின்னா வற்புறுத்த வந்து சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் பொருளாதார புரட்சியின் மன்மோகன் சிங். 2ஆம் முறை ஒரு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் தனது அறிவாற்றலும் சரி தலைமைத்துவ ஆற்றலும் சரி அமைதியாக ஒரு புயலாக பல ஒரு பொருளாதார சீர்திருத்தங்களை வந்து மேற்கொண்டனர். இந்தியாவின் வந்து பொருளாதார வளர்ச்சியை முன்னிற்கு வந்து வழியை வந்து நடத்தி உள்ளது. 1991ஆம் ஆண்டில் தான் நிதி அமைச்சராக நிதிநிலை அறிக்கை தாக்கல் வந்து செய்த போது பொருளாதாரத்தில் தாராளமயங்களை வந்து கொண்டு வந்துள்ளனர். அந்நிய ஒரு முதலீட்டை அதிகப்படுத்தியது. பொதுத்துறை வந்து நிறுவனங்கள் தனியார் வந்து மயக்க மக்கள் செய்தது போன்ற சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளனர். இந்த நாட்டின் ஒரு பொருளாதார வளர்ச்சியில் திருப்புனை வந்து ஏற்படுத்தி உள்ளது. மேலும் வந்து அடிப்படையில் வந்து கட்டமைப்புகளுக்கான முதலீடு வந்து அதிகரித்தால் வணிக முறையில் சீர்திருத்தங்களை வந்து ஏற்படுத்துதல், வெளிநாட்டு நேரடி முதலீட்டுக்கான ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டில் வந்து மற்றவர்களை வந்து ஏற்படுத்துதல் மற்றும் தொழில்துறை சார்ந்த கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்துதல் என மன்மோகன் சிங் வந்து அதிரடியாக தொடர்ந்து வந்து உள்ளனர். இவற்றின் வந்து ஒரு விளைவாக 1991ஆம் ஆண்டில் தான் 127 கோடியாக இருந்த அந்நிய முதலீடு 1996ஆம் ஆண்டு சுமார் 340 கோடியாக வந்து அதிகரித்து வந்து உள்ளது. அதனை தொடர்ந்து தான் 1991ஆம் ஆண்டில் 16% இருந்த பணவீக்கம் 1996ஆம் ஆண்டில் தான் 9% வந்து குறைந்து வந்து உள்ளது. குறைந்த ஒரு வளர்ச்சி பொருளாதாரத்தில் இருந்து இன்று உலகின் ஒரு மிக ஒரு வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக வந்து இந்தியா வந்து மாறி வந்து உள்ளது. பிரதமர் பி.வி. நரசிம்ம ராவுடன் சேர்ந்து பல்வேறு ஒரு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வந்தவர் தனது முதல் பதவிக்காலம் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை வந்து நீக்கியுள்ளனர். அதோ நேரம்தான் 34 தொழில்களில் வந்து ஒரு அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதித்தார். பொதுத்துறை ஒரு நிறுவனங்களில் தனியார் பங்களிப்பு வந்து அதிகம் வந்து படுத்து உள்ளனர். சிக்கிய மதத்தை சேர்ந்த முதல் ஒரு பிரதமரான மன்மோகன் சிங் நேருவுக்கு பின்னு தான் ஒரு 5 ஆண்டு முழுமையாக பதவி வைத்து 2வது முறையாக பிரதமர் வந்து ஆயிருக்காரு. மாநிலங்களில் உறுப்பினராக இருந்து 10 ஆண்டுகள் வந்து பிரதமராக என்ற சிறப்பை வந்து பெற்று வந்து உள்ளனர். நீண்ட கால பல ஒரு உயரிய ஒரு பதவிகளை வந்து வைத்தாலும் வாழ்க்கையில் வந்து எளிமையாக வந்து கடைபிடித்ததார். தன்னுடைய செயல்களின் சரி விமர்சனங்களின் சரி பொருட்படுத்தாமல் தான் எடுத்த ஒரு முடிவில் வந்து உறுதியாக நின்ற மன்மோகன் சிங் என்ன சொல்கிறாருன்னா இந்த அரசுக்குள்ள வந்து வர வேணாம்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நிறைய பேர் எப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து மனுஷன் வந்து காதலே வந்து கேட்காம நான் வருவேன்னு சொல்லிட்டு ஒருபடியாக நல்லபடியாக வந்துட்டு இப்போ வந்து இந்தியா முழுக்க கிடையாது வேர்ல்டு முழுக்க மன்மோகன் சிங்கை பற்றி தெரியாத வந்து யாரும் வந்து கிடையாது. சவால்கள் நிறைந்த சூழலில் இந்தியா ஒரு பொருளாதார தாராள மையமாக்கல் கொள்கையின் தொடர்ச்சியாக மாறி வந்து உள்ளனர். அவரது கடின உழைப்பு மற்றும் அவரது பணிவு தொலைநோக்கு பார்வை மென்மையான நடத்தை சில முக்கியமான முடிவுகளை இந்திய பொருளாதாரத்தின் போக்கை மாற்றி அமைத்து நாடே வந்து ஒரு பொருளாதார சக்தியாக ஆக்குவதற்கும் வழிவகுத்தனர் என்பது இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு திருப்புணையாக வந்து அமைந்து உள்ளது என்று நிதர்சனம் வந்து கூறி வந்து உள்ளது. சர்வதேச மாநாடுகள் சர்வதேச அமைப்புகளின் கூட்டணிகள் வந்து பங்கேற்று வந்து உள்ளனர். 1993ஆம் ஆண்டில் தான் இல் ஜிப்ராஸில் நடைபெற்று உள்ள
காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் இந்தியா குழுவிடம் அவர் கலந்து கொண்டு உள்ளனர். மேலும் அதோ ஆண்டுதான் வியன்னாவில் நடைபெற்றுள்ள உலக மனித உரிமைகள் மாநாட்டிலும் அவர் பங்கேற்று உள்ளனர். பொருளாதார நிபுணராக இருந்து அரசியலுக்கு வந்த மன்மோகன் சிங் 2002ஆம் ஆண்டில் தான் சிறந்த பார்லிமெண்டரின் ஒரு விருது மற்றும் 2005ஆம் ஆண்டில் தான் அமெரிக்காவின் டைம் இதழின் டாப் 100 செல்வாக்கு மிக்க தலைவர்களில் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காப்புல. இதில் தான் ஒரு இந்திய பொருளாதார மாற்றத்தின் தலைமை சிற்பி. அதில் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க அதிபராக பதவி வைத்த பாரக் ஒபாமா தனது அரசியல் வாழ்க்கையின் நினைவுகள் தொகுப்பான ஏ பிரமிஸ்ட் லேண்ட் என்ற புத்தகத்தில் மறைந்த ஒரு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குறித்து குறிப்பிட்டு உள்ளனர். அதில் இந்திய பொருளாதார மாற்றத்தின் தலைமை சிற்பி என்று அழைக்கப்படும் மன்மோகன் சிங் அவர் முன்னெடுத்த ஒரு சின்ன சொல்லிட்டு போலாம். அடிக்கடி துன்புறுத்தலுக்கும் சரி ஆளான சிக்கிய மத ஒரு சீர்பான்மை சமூகத்தில் இருந்து நாட்டின் ஒரு பிரதமராக உயர்ந்து உள்ளனர். அவர் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஊழல் செய்யாததுக்காக மக்களிடம் ஒரு நல்ல பேர் எப்பெல்லாம் வாங்கியிருக்காரு. நமக்கு மக்கள் தான் முக்கியம், மக்களுக்கு நல்லது பண்ண சொல்லிட்டுங்க அந்த மைண்ட் செட் வந்திருக்காரு. எந்த ஒரு ஊழலை வாங்காமல் மக்கள் முன்னாடி ஒரு நல்ல பேர் எல்லாம் வாங்கியிருக்காப்புல. தற்செயலாக வந்த பிரதமர் பதவி எப்படி அவருக்கு நம்ம மன்மோகன் சிங்கு அந்த பதவி வந்துச்சு. அரசியலும் சரி பின்புலம் சரி எதுவும் இல்லாத மன்மோகன் சிங் எந்த ஒரு பேக்ரவுண்டுங்க நம்ம மன்மோகன் சிங் கிடையாது. கடந்த 1991ஆம் ஆண்டில் தான் மக்களவைத் தேர்தலில் போட்டிட்டு தோல்வியை சந்தித்து உள்ளனர். பின்னர் தான் காங்கிரஸ் சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர். இதோ தான் 2004ஆம் ஆண்டு தான் நடந்து உள்ளது. அதாவது எடுத்துக்கிட்டா 2004ஆம் ஆண்டில் தான் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தனது இத்தாலி வம்சம் என்ற ஒரு பிம்பம் மீதான விமர்சனங்களில் இருந்து கட்சியை பாதுகாப்பதாக பிரதமர் பதவியை நிராகரித்த போது மன்மோகன் சிங் பிரதமராக நியமிக்கப்பட்டு உள்ளனர். இருப்பிலும் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது சோனியா காந்தி உண்மையாக அதிகார மையமாக இருப்பதாகவும் மன்மோகன் சிங் உண்மையான பொறுப்பில் இல்லை என்று விமர்சனங்கள் எழுந்து உள்ளது. மன்மோகன் சிங் தனது சொந்த ஒரு பிரபலத்தின் பலமாக பிரதமராக ஆகவில்லை என்றும் அவர் தனது பதவி காலத்தில் தொலைநோக்கு பார்வையை கொண்டவர், கண்ணியமான தலைவர், நாகரிகமான ஒரு மனிதர், முக்கியமாக சிறந்த ஒரு அறிவாளி, இந்தியா மற்றும் அமெரிக்கா உறவை எச்சரிக்கையோடு கையாண்டவன் என அதில் தெரிவித்த போது குறிப்பிட தக்க உள்ளது. இது தற்போது வலைத்தளத்தில் ஒரு வைரலாக வருகிறது. மோடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டுள்ள பண மதிப்பை சுதந்திர இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய ஊழலாக இருக்கலாம் என்று அவர் தெரிவித்து சொல்றாரு. முக்கியமாக நம்ம மன்மோகன் சிங் அவர் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காருன்னா, பொதுவாக பொது வாழ்க்கையில் பல்வேறு விருதுகளையும் பெருமையுடன் மன்மோகன் சிங் வாங்கியிருக்காரு. இது முக்கியமானது எது கேட்டால் 1987ஆம் ஆண்டில் தான் இந்தியா குடிமை விருதுகளில் 2வது உயரான ஒரு விருதான பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. 1995ஆம் ஆண்டில் தான் இந்திய அறிவியல் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு நூற்றாண்டு விழாவில் பிறந்த நாள் விழா விருது வாங்கியிருக்காரு. 1996ஆம் ஆண்டில் தான் ஜில்லி பல்கலைக்கழகத்தில் வழங்கி ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றுள்ளனர். 1993ஆம் ஆண்டிலிருந்து 94 வரை சிறந்த நிதியமைச்சராக இருந்ததாக ஆசியா செலவாணி விருது வாங்கியிருக்காரு. 1993ஆம் ஆண்டில் தான் சிறந்த நிதியமைச்சருக்கான யூரோ செலவாணி விருது வாங்கி உள்ளனர். 1956ஆம் ஆண்டில் தான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆடம் ஸ்மித் பரிசை பெற்று உள்ளனர். 1955ஆம் ஆண்டில் தான் கேம்பிரிட்ஜ் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் சிறந்த ஒரு மாணவரான ரைட்ஸ் விருதுகளையும் பெற்று உள்ளனர். இதை தவிர ஜப்பானில் நிரான் கெய்ஜாய் கிம்முடன் உள்ளிட்ட பல்வேறு உயரிய ஒரு சங்கங்களும் கௌரவிக்கும் ஜெரி பெற்று உள்ளனர். கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகத்தின் கௌரவ பட்டங்களை பெற்று உள்ளனர். மறந்துடாம நம்ம மன்மோகன் சிங்கை பற்றி கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம அடுத்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.